ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா 8 தொகை 10 பாட்டு அதில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100+ கொஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்ஸையோ இல்லை பார்த்தோம்னா நானே நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் என்னோடது. ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். வாங்க நம்ம போகலாம். ஓங்கு என்னும் அடைமொழி கொண்ட நூல் எது பார்த்தோம்னா பரிபாடல். ஓங்கு பரிபாடல் ஒத்த 10 அப்படி பார்ப்போம் இல்லையா, அது. நெக்ஸ்ட் கூத்தாற்றுப்படை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது பார்த்தோம்னா மலைப்படுகாம். 10 பாட்டு நூலான மலைப்படுகாம் தான் கூத்தாற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. கூடத்தமிழ் எனும் அடைமொழி பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா மதுரை காஞ்சி. ஸோ மதுரைனாவே கூடத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா சங்க இலக்கியம் தான். ஸோ வீரயுக பாடல்கள்னாவே சங்க இலக்கியம். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் பார்க்கலாம். குறிஞ்சிப்பாட்டுனாவே கவிவில்லர். முல்லைப்பாட்டுனாவே நப்பூதனார். பட்டினப்பாலை பார்த்தோம்னா கடியலூர் உருத்திரன் கண்ணனார். நெடுநல்வாடை நக்கீரனார். ஓங்கு என்ற அடைமொழி குறிக்கப்படும் நூல் பார்த்தோம்னா பரிபாடல். அதே போல் ஒத்த அப்படின்னா 10 ஓங்கு பரிபாடல் ஒத்த 10 கற்றறிந்தோர் எத்தும் களி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். ஸோ அதுலேருந்து இதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். முருக பொருநாறு 12 முல்லை. இதில் 12 என்ற தொடரில் குறிக்கப்படும் நூல்கள் எது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 10 பாட்டை பற்றி தான் இந்த பாட்டு செய்யுள் வந்திருக்கு. இதில் பார்த்தோம்னா முருகுனா திருமுருகாற்றுப்படை. பொரு அப்படின்றது பார்த்தோம்னா பொருணர் அப்படின்னு பார்த்தோம்னா பொருணர் ஆற்றுப்படை. அப்போ அந்த 12 என்னன்னு பார்த்தோம்னா சிறுபானாற்றுப்படை. 12 அதில் வந்துச்சா. நெக்ஸ்ட் பெருமானாற்றுப்படை. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா சிறுபானாற்றுப்படை ஆற்றுப்படை அப்படின்ற நூல் தான் 12 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆற்றுப்படுத்தல் என்ற பொருள் பார்த்தோம்னா வழிகாட்டுதல். ஸோ ஆறுனா வழின்னு சொல்லுவாங்க, படுத்தல் பார்த்தோம்னா காட்டுதல். அது ரெண்டையும் சேர்த்து தான் வழிகாட்டுதல். உரிமிடத்துதுவா உவர் நிலம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா புறநானூறு. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா அகநானூறு. இன்னொரு பேர் தான் நெடுந்தொகை. நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் என செயலடிகள் இடம்பெற்ற இடம் பார்த்தோம்னா பட்டினப்பாலை. ஸோ வந்து மணியும் பொன்னும் இந்த மாதிரி வந்து எதில் வந்துச்சுன்னா வடமலையிலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வடமலையில் பிறந்த மணியும் பொன்னும். ஸோ அதே மாதிரி நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் குதிரை வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னே சொல்கிறாங்க. அதே மாதிரி மிளகு இதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னும் போது அது வந்து எப்படி நம்மளுக்கு ஃபீல் ஆகுதுன்னா ஒரு ட்ரேட் மாதிரி தானே இருக்குது, ஒரு வணிகம் மாதிரி தானே இருக்குது. அப்படின் போது வணிகம் அப்படின்னாலே எதை தொடர்புடையதுன்னா பட்டினப்பாலை தானே. ஸோ அதை வச்சு வந்து நம்ம இதை அடிச்சுக்கலாம் தாராளமாக. கலித்தொகையில் நேதர்களி நாசி யாருன்னு பார்த்தோம்னா நல்லந்துவனார். ஸோ கலித்தொகையில் நேதர்களி குறிஞ்சிகளின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம்னா நல்லந்துவனார். பெருங்கடுக்கோ பாலை கபில பார்த்தோம்னா குறிஞ்சி. 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்ற நூல் எது பார்த்தோம்னா குறிஞ்சிப்பாட்டில் தான் 99 வகையான பூக்களை பற்றி போட்டிருப்பாங்க. ஸோ ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சொல்கிற நூல் எதுன்னு பார்த்தோம்னா பட்டினப்பாளையும் மதுரை காஞ்சி. இது ரெண்டும் தான் ஏற்றுமதி இறக்குமதி கூறும் நூல்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்கு பார்க்கலாம். ஸோ சிறுபானாற்றுப்படை எழுதுனது பார்த்தோம்னா நல்லூர் நத்தத்தனார். திருமுருகாற்றுப்படைனா நக்கீரர். பொருணர் ஆற்றுப்படை பார்த்தோம்னா முடத்தாம கன்னியார். பெருமானாற்றுப்படை கடியலூர் உருத்திரன் கண்ணனார். 500 நூற்றில் முல்லை திணைப்பாளர்களை பாடியவரின் பெயர்களை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம இது பார்த்துருக்கோம். முல்லைனாவே என்னது காடு சேர்ந்ததானே. ஸோ காட்டில் என்ன இருக்கும், பேய் இருக்கும் அப்படின்னு நம்ம சின்ன வயசில் இருக்கோம் இல்லையா, அதுதான் பேயனான்னு சொல்லிட்டு. ஸோ இதில் கபிலர் பார்த்தோம்னா குறிஞ்சி வருவார். ஓதலாந்தையார் பாலை. ஸோ பாலைனாவே டெசர்ட் தானே. டெசர்ட்டில் வந்து ஆந்தை இருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு நான் வச்சுக்கலாம். ஸோ ஓதலாந்தையார். ஓரம் போகியார் அப்படின்னா மருதமில் வந்து வரப்பு இருக்குமா, வயல் சார்ந்தத்தானே. ஸோ அதில் வரப்பு இருக்குமா, அங்கே பார்த்தோம்னா அந்த மாதிரி இது போகாமல் அதில் ஓரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். நெக்ஸ்ட் பதிற்றப்பத்தின் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் யான்னு பார்த்தோம்னா கடற்பெருங்கோட்டிய செங்குட்டுவன். ஸோ இது நம்ம ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி பார்த்தோம். ஸோ 5 மணிக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே அந்த கடல் அதாவது கடல் வந்து பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம போய் பார்க்குறோம். ஸோ அந்த கடல் பார்க்கறதுக்காக போகிறோம் அப்படின்ற மாதிரி 5 மணிக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கீழே காண பெறுவனவற்றை எவை கீழ் காணப்பெற்றவுடன் எவை சரியானவற்றை என்று கூறுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம்பெற்றிராது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலி தப்பு. நற்றிணையில் வந்து இதுவும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நற்றிணை செய்திகள் பார்த்தீங்கன்னா 8 அடி சிறுமையும் 12 பெருமையும் சொல்லி கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 8 to 12 கிடையாது, 9 to 12. ஸோ நற்றிணை செய்திகள் பார்த்தீங்கன்னா அகவாப்பால் ஆனது. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே அகவாப்பா தான். 2 தவிர களினா களி, பரிபாடல் வந்து பரிப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, நற்றினை தொகுப்பித்தவன் பார்த்து பன்னாடா தந்த மாறன் வழுதி என்னும் பாண்டிய மன்னன் ஆவான். அது எல்லாமே கரெக்டு. ஸோ தப்பானது பார்த்தோம்னா 1 and 2 மட்டும்தான். குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து பாடல் பாடிய பார்த்தோம்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். கீழே தரப்பெற்றுள்ள எவை சரியற்றவைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ குறுந்தொகை செயற்கள் குறைந்த அளவனான 3 அடிகள் அதிக அளவு 7 அடிகள் கொண்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 to 6 வரும்.
இதில் பார்த்தோம்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 3 to 7 சொல்லியிருக்காங்க. ஸோ தப்பு. குறுந்தொகை செயற்களை தொகுத்தவர் பார்த்தோம்னா பூரிக்கோ தான் இது பண்ணுவார். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குறுந்தொகைக்கு நக்கீர தேவநாயர் வந்து கடவுள் வாழ்த்து செயலை பாடியுள்ள வந்திருக்கு. பாரதம் படை பெருந்தேவனாக தான் இது பண்ணியிருப்பாரு. ஸோ குறுந்தொகை கடவுள் வாழ்த்துடன் 401 பாடல்கள் உள்ளன. ஆமாம் உண்மைதான். அதாவது 400+1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் தப்பு பார்த்தோம்னா 1, 3 மட்டும்தான். கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? பழந்தமிழரது போர்வாழ்வு, மன்னர்களின் அறச்செயல், வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை, புலவரது பெருமிதம், மக்களின் நாகரிகம், பண்பாடு பற்றியவற்றை வந்து புறநானூறு செயற்கள் வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். புறவாழ்வு பற்றிய 400 செயற்களின் தொகுப்பு புறநானூறு, அதுவும் கரெக்டு தான். புறநானூற்றில் அதிக செயற்களை பாடியவர் ஔவையார், அதுவும் கரெக்ட் தான். அறியாத முரசு கட்டிலில் தூங்கிய பெண்ணை கொன்றமையால் பெண் கொலை புரிந்த மன்னன் என்று தூற்றப்படும் செய்தி சொல்லப்பட்டுள்ளது. இது வந்து தப்பு. அதாவது மோசிகரனர் வந்து தூங்கிட்டு இருப்பாரு. அப்போ மன்னர் வந்து கவரி தான் வந்து வீசுவார், இது பண்ண மாட்டார், கொலலாம் பண்ண மாட்டார். ஸோ 4 வந்து தப்பு. 1, 2, 3 தான் சரியானவை. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. கற்றவர்களின் சிறப்பை போற்றும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது என்பதுனா புறநானூறு. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அப்படின்றது பார்த்தோம்னா புறநானூறு. நெக்ஸ்ட் மதுரை காஞ்சியின் சிறப்புகளை தேர்க அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை படவத்தா மதுரை காஞ்சி ரைட்டு. நிலையாமை வந்து மன்னர்களுக்கு சொல்லுவோம், அதுதான் வந்து கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். அதுமாதிரி 10 பாட்டுள்ள மிகுதியான அடிகளை உடையது இதுவும் கரெக்ட் தான். கம்மியானது பார்த்தோம்னா முல்லைப்பாட்டு. ஸோ 1, 2, 3 ரெண்டுமே கரெக்ட் தான், 3மே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் 10 பாடியவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லணும். நம்ம அந்த ஒரு டேபிளில் களமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 10 லாஸ்ட்டு 10 கிடைக்காது. ஸோ அதில் பார்த்தோம்னா மூன்றாம் பத்து பார்த்தோம்னா பாலை கௌத்தம்னா 3 மணிக்கு பால் காஃபி அதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆறாம் பத்து பார்த்தோம்னா காக்கை பாடினியா. ஸோ 6 மணிக்கு வந்து காக்கா வந்து பாட ஆரம்பிச்சிடும், அப்போ ஆடு மேய்ச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 8ஆம் பத்து பார்த்தோம்னா 2 அரசியல் கிளர், அதாவது வந்து 8 மணிக்கு எழுந்துச்சு இன்னும் சாப்பாடு செய்யலைன்னு சொல்லிட்டு கடுப்பாയി நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிழவர் வந்து தட்டெல்லாம் எரிஞ்சு பாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு செய்வார்னு சொல்லிட்டு பார்த்தோம் அது. நெக்ஸ்ட் 9ஆம் பத்து பார்த்தோம்னா பெருக்குன்றூர் கிளர். ஸோ இந்த மாதிரி நம்ம அதாவது அது இது பண்ண ஒரு யாரை பற்றினும் போது இளஞ்சேச்சனி சம்திங் அந்த மாதிரி வரும். ஸோ இளமையானவர் அப்படின்னா சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பெருமிதமாக வந்து ஒரு இதுவாக வந்து அவர் சாப்பாடு போடுவார், பெருந்தன்மையாக வந்து சாப்பாடு போடுறாருன்னா பெருங்குன்றூர் அந்த கிலோ வந்து சாப்பாடு செஞ்சார் இல்லையா, கோவப்பட்டு செஞ்சால் போட்டார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஸோ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈன்று புறந்தறுத்தல் என் தலைக்கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. ஓகே, இது வந்து புறநானூறு தான். நெக்ஸ்ட் மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படவே என்பது 8 தொகையும் 10 பாட்டும் தான் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நீதி இலக்கியம் அப்படின்றது கீழ்கணக்கு நூல்கள் வரும். பக்தி இலக்கியம்னா அது தேவாரம், திருவாசகம் எல்லாமே பக்தி இலக்கியம் அது வரும். இக்கால இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எழுதியிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பாரதியார் இவங்கெல்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே இக்கால இலக்கியத்தில் தான் வரும். செல்வத்து பயனை ஈதல் என்னும் தொடர் பார்த்தோம்னா புறநானூறு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சம்பாதிக்கிற பயனை மற்றவங்களுக்கு கொடுக்கறதான் அப்படின்னு சொல்கிறது தான் புறநானூறு. கரிகாலின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினார் என்பதை கூறும் நூல் பார்த்தோம்னா புறநானூறு. நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படுவது முல்லைப்பாட்டை தான் நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. உற்றுளி உதவியும் முறுபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றின்னு சொன்னது பார்த்தோம்னா புறநானூறு. இசை பண்ணும் இசை அமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்ட தமிழ் இலக்கியம் பார்த்தோம்னா பரிபாடலில் தான் இசை பண்ணும் இசை அமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம். ஸோ இசை அப்படின்னாவே பரிபாடல் வரும். ஸோ நாடக பாங்கல் அது பார்த்தோம்னா கலித்தொகைன்னு வரும், 2 கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. கீழ்காணும் நூல்கள் 8 தொகையில் அடங்காத நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா நெடுநல்வாடை. இதில் பார்த்தோம்னா அகநானூறு, கலித்தொகை, ஐங்குறுநூறு எல்லாமே இதில் வரும். நெடுநல்வாடை வந்து 10 பாட்டில் வரும். நெக்ஸ்ட்டு குறுந்தொகை பாடல்கள் எண்ணிக்கை பார்த்தோன்னா 400+1 அப்படின்னு சொல்லிட்டு வரும், 401. நூறு நூலை தொகுப்பு தருவதுனா யானை கச்சேய மாந்தர் சேரல் இரும்புரை, பாரதம் படை தேவராக வந்து கடவுள் வாழ்த்து பாடினவர். பன்னாடு தந்த மாறன் வழுதி வந்து அகநானூறு தொகுப்பித்து பார்த்து. ஓகே, நெக்ஸ்ட் அகநானூற்றில் முதல் 120 பாடல்கள் அடங்கிய பகுதி பார்த்தீங்கன்னா களிற்றியான நிறை. ஸோ அகநானூற்றில் 3 பிரிச்சுருப்பாங்க. களிற்றியான நிறை, மணிமடை பவளம், நித்தில கோவை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தோம்னா களிற்றியான நிறைக்கு வந்து 120 பாடல்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 9 நாளை உடுப்பவி 2 பிறவும் எல்லா ஒருவருக்குமே அப்படின்னு சொன்னது பார்த்தோம்னா புறநானூறு தான். ஸோ அகநானூற்றில் வந்து 6, 16 அப்படின்ற எண்கள் ஒருத்தனை பார்த்தோம்னா மருதம். ஸோ 6, 16 அப்படின்னா 6 மணிக்கெலாம் எழுந்துச்சி வேலை செய்ய போவாங்க இல்லையா, ஸோ அதனால் 6, 16 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பாலை பார்த்தோம்னா ஒற்றை இதில் வரும் 1, 3 அந்த மாதிரி 5 அப்படின்னு சொல்லிட்டு. நெய்தல் பார்த்தோம்னா 10, 20, 30 அந்த மாதிரி 10 வரும். ஓகே, நல்லந்தோனா வந்து நெய்தல் கலில் படைப்பாளர் பார்த்தோம்னா 33 பாடல் வந்து பாடியிருக்க நெய்தல்களில் நல்லந்தோனார். ஸோ அது ஒரு சின்ன இதாக வரும், யார் யார் எவ்வளோ நெய்தல் களி குறிஞ்சி களி யார் யார் எவ்வளோ பாடிக்காங்கன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தோம்னா நல்லந்தோனா வந்து 33 பாடல்கள் பாடியிருக்காங்க. 10 அந்தாதி தொடையில் அமைந்த 10 இது பார்த்தா 4ஆம் பத்து. ஸோ 4ஆம் பத்து வந்து பாடியிருக்காங்க இல்லையா, அது வந்து அந்தாதி தொடையில் வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஞாபகம். நெடுந்தொகைனாவே அகநானூறு. சேர மன்னர்கள் வரலாறு கூறும் புறநூல் பார்த்தோம்னா 10 அது இப்போ தான் பார்த்தோம். அதாவது 10 இது இருக்கும். ஸோ அதில் பார்த்தோன்னா அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேர மன்னர்களை பற்றி பாடிப்பாங்க.
கீழ்காணும் நூல்களும் அதோட புலவர்களையும் பொறுத்துக்க. ஸோ ஓகே, குறிஞ்சிப்பாட்டுனா குறிஞ்சினாவே கபிலர், முல்லைப்பாட்டு பார்த்தோம்னா நான் பூதனார், முல்லைனா வந்து காடு இல்லையா, ஸோ பேய் பூதம் அப்படின்னு வந்துச்சுனாவே இப்போ முல்லைப்பாட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். பட்டினப்பாலை அப்படின்னு பார்த்தோம்னா உருத்திரங்கண்ணனார், நெக்ஸ்ட் நெடுநல் வாடை பார்த்தோம்னா நக்கீரர். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் தலையாலங்கனத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் பற்றி பாடிய நூல் பார்த்தோம்னா மதுரை காஞ்சி. ஸோ பாண்டிய நெடுஞ்செழியன் அவங்கள பற்றி பாடிக்காங்க அப்படின்னு மதுரை காஞ்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பின்வரும் பாடல்களின் நூல்கள் எது தவறாக பொருத்தப்படுறதா, நஞ்சு முன்பன் நடினாகரன் நற்றினை, அதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வினைய ஆடவர் குயிரே அப்படின்றது புறநானூறு நூலில் வராது, ஐ திங்க் இது குறுந்தொகையில் வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடம்நனி சிறக்க அல்லது கெடுக ஐங்கூறு நூறு, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுதல், அந்த எனப்படுவது அப்படின்னு வரும் இல்லையா, அது எல்லாமே கலித்தொகை தான். ஸோ அடம்நனி சிறக்க அல்லது கெடுகன்னு சொன்னது பார்த்தோன்னா ஐங்கூறு நூறு, இது கரெக்ட். ஸோ வினைய ஆடவர் குயிரை வந்து பார்க்கலாம். ஈரம் பேணும் இருந்து இறைக்கூடி வேரோடு நனைந்த வேற்றிலை நுழைந்த துண்ணல் சிதார் என்ற வரிஞரின் நிலையை வர்ணிக்கும் நூல் பார்த்தோம்னா பொருணராற்றுப்படை. அதாவது பொருணராற்றுப்படையில் வந்து ஒரு வரியவரோட நிலையை வந்து ஒரு பாட்டாக இது சொல்லியிருக்காங்க, அதை பற்றி வர்ணிக்கும் நூல் பார்த்தோம்னா பொருணராற்றுப்படை. நெக்ஸ்ட் 10 அந்தாதி தொடையில் அமைந்த 10 வந்து 4ஆம் 10 தான் பார்த்தோம். நெடுந்தொகைனா அகநானூறு. இளந்திரையன் பெருமையை வந்து உருத்திரங்கண்ணனார் பாடிய நூல் பார்த்தோம்னா பெருமானாற்றுப்படை. ஸோ இது வந்து யாரை பற்றி பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் காலமே இருக்குது. ஸோ அதை படிச்சிங்கன்னா இது கரெக்டாக போடலாம். இளந்திரையனோட பெருமையை வந்து உருத்திரங்கண்ணார் பாடல் வந்து பெருமானாற்றுப்படை. இதில் 2 கீவேர்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து உருத்திரங்கண்ணனார் வந்து எந்த பாட்டு பாடினாங்கன்னு தெரிஞ்சு இது அழகாக அடிச்சிக்கலாம். இளந்திரையன்றது தெரிஞ்சிருந்தா இருந்தாலும் அடிச்சிருக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தா கூட அடிச்சிக்கலாம். ஸோ உருத்திரங்கண்ணார் வந்து பெருமானாற்றுப்படை, கடியலூர் உருத்திரங்கண்ணா அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ இதுலேருந்து அழகாக போடலாம். ஓகே, குறுந்தொகையோட நூலோட அடிவரை எது அப்படின்னு கேட்குறாங்க. 4 to 8. இதில் பார்த்தோன்னா 9 to 12 வந்து நற்றினை வரும். 3 to 6 ஐங்கூறு நூறு, 13, 31 பார்த்தோம்னா புறநானூறு வரும். 10 பாலை கௌதம்னால் பாடப்பட்ட மன்னன் யாருன்னு பார்த்தோம்னா பல்யானை செல்கள் குட்டுவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. ஸோ இது நம்ம பார்த்தோம். அதாவது பால் குடிச்சா நம்ம கால்சியம் சத்து வரும், கால்சியம் சத்து வந்தால் பல் வந்து யானை மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 10 பாட்டு நூல்களுள் 10 பாட்டு நூல்கள் 583 அடிகளை கொண்ட நூல் எதுன்னு பார்த்தோம்னா மலைப்படுகடம் கூத்தாற்றுப்படை அல்லது கூத்தாற்றுப்படை. ஸோ 583. இதே மாதிரி அந்த டேபிள் காலம்ல எத்தனை நூல்களுக்கு எத்தனை அடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க, அதை பார்த்தீங்கன்னாவே இது தெரிஞ்சிடும். ஸோ 10 பாட்டு நூல்கள் 583 அடிகள் கொண்டது பார்த்தீங்கன்னா மலைப்படுகடம். ஸோ புலனல் காற்று அந்த நாளன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க பார்த்தோன்னா கபிலர் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ யார் சொன்னது அப்படின்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அகநானூற்றில் முதல் 120 பாடல்கள் இவ்வகை பகுதியில் அடக்குகின்றன்னு பார்த்தோம்னா கலிற்றியான நிறை. ஸோ முன்னே பார்த்தோம். ஸோ கலிற்றியான நிறையில் பார்த்தோம்னா 120 பாடல் வந்து பாடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வரையலி வாளருவி வாதாளாட்ட, இவ்வடியில் வரும் தாளாட்டு என்ற சொல்லாட்சி காணப்பெறும். எதில் பார்த்தோம்னா பரிபாடல் அப்படின்ற தொகையில் தான் இந்த தாளாட்டு அப்படின்ற சொல்லாட்சி வந்து காணப்பெறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாளில் உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஒருவருக்குமே. ஸோ முன்னே பார்த்தோம் இப்பாடலில் வந்து புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நற்றினை பேரலை வந்து 12 அடியாக இருக்கணும் தான் விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடலை எழுதி யாருன்னு பார்த்தோம் போதனார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஷார்ட்கட்டாக வந்து போதும் 12 அடியே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொன்னோம். நெக்ஸ்ட் உருமிடத்தோதவா உவர்நிலம் மூட்டியும் பார்த்தோம்னா புறநானூறு. நற்றினையை தொகுப்பித்தவர் பார்த்தோம்னா பன்னாடு தந்த பாண்டிய மாறன் வழுதி. அகநானூற்றில் மணிமடை பாவலத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா 180. ஸோ கலிற்றியான நிறை பார்த்தோம்னா 120 பார்த்தோம். நெக்ஸ்ட் நித்திலக்கோவை பார்த்தோம்னா 100. ஸோ மணிமடை பவளம் கலிற்றியான நிறை மணிமடை பவளம் நித்திலக்கோவை. ஸோ அதில் பார்த்தோம்னா கலிற்றியான நிறை 120, மணிமடை பவளம் 180, நித்திலக்கோவை 100. பின்வருவனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்கிறேன்னு பார்த்தோம்னா திருமுருகாற்றுப்படையை பாடியவர் வந்து நினைக்கிற கரெக்ட் தான். புறநானூற்று பாடினது வந்து கபிலர் கிடையாது, கடியலூர் உருத்திரங்கண்ணா. புறநானூற்றுப்படை வந்து அவரு கிடையாது, பெருமானாற்றுப்படை தான் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். புறநானூற்றுப்படை பார்த்தோம்னா முடத்தாம கன்னியார் அவர் தான் பாடிப்பார். புறநானூற்றுப்படையை பாடியவர் முடத்தாம கன்னியார், கபிலர் கிடையாது. சிறுபானாற்றுப்படையை பாடியவர் பார்த்தோம்னா நல்லூர் நத்தத்தினார். பின்வரும் நூல்களில் பொருளால் மாறுபட்ட நூல் எதுன்னு பார்த்தோம்னா புறநானூறு. கீழ்வற்றும் அடிகளை சரியான நூலுடன் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 13 to 31 வந்து 13 to 31 வந்து அகநானூறு, 3 to 6 பார்த்தோம்னா ஐங்கூறு நூறு, 9 to 12 பார்த்தோம்னா நற்றினை, 4 to 8 வந்து குறுந்தொகை. காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பற்றி பொருட்கள் மண்டி கிடந்ததை கூறும் நூல் பார்த்தோம்னா பட்டினப்பாலை. ஸோ ஏற்றுமதி இறக்குமதி இதை பற்றி வந்தாச்சுனாவே பட்டினப்பாலை தான். 10 பாட்டு நூல்கள் வந்து அகப்பொருள் சார்ந்த நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. இது 3 வந்து இது அகப்பொருள் சார்ந்து வரும். ஸோ அதே வந்து பரிபாடல் பார்த்தோம்னா அகம் ப்ளஸ் புறம் வரும். 10 புறநானூறு பார்த்தோம்னா புறம் வரும். மீதி எல்லாமே வந்து பார்த்தோம்னா அகப்பொருளில் வரும். ஓகே,
பின்வருவற்றி சரியானது பார்த்தோம்னா 10 என்னும் நூலில் 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர் பாடியுள்ளனர். ஓகே ரைட் தான். முதல் 10 8ஆம் 10 கிடைக்கவில்லை கிடையாது. முதல் 10ம் கடைசி 10 தான் கிடைக்கல. முதல் 10ம் 10ஆம் 10ம் கிட்டவில்லை. 3 தான் கரெக்ட். ஸோ 1 3 வந்து கரெக்ட். சங்க இலக்கியங்கள் மொத்த அடிகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 26,350 இது வந்து இருக்குது. ஸோ சங்க இலக்கியத்தோட மொத்த அடிகள் 26,350. புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 11 புறத்திணைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அகநானூற்று பாடல்கள் 3 பெரும் பிரிவுகளே பிரிக்கப்பட்டிருந்தா அவற்றில் களிற்றியானை நிலை வந்து 100 பாடல்கள் கொண்டு உள்ளது அப்படின்ட்டாங்க. ஸோ கிடையாது. நித்திலக்கோவை தான் 100 பாடல். களிற்றியானை பார்த்தோம்னா 120, மணிமடை பாவலம் 180. ஸோ 1 மட்டும் தான் கரெக்டு. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. ஸோ பரிபாடல் வந்து 8 தொகை நூல்கள் ஒன்று. ஓகே பரிபாடல் ஒரு அகப்புற நூல். அகப்புற நூல். அகம் ப்ளஸ் புறம் 2 சேர்ந்தது கரெக்டு. பரிபாடலின் வைகை ஆறு பற்றி செய்தி இடம்பெற்றுள்ளது ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஸோ பரிபாடலில் வந்து 400 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்றது மட்டும் தான் தப்பு. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம். இப்பாடல் இடம்பெற்ற இது பார்த்தோம்னா புறநானூறு. நற்றினை தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி. புறநானூற்றில் கண்ணுள்ள துறைகள் பார்த்தோம்னா 65. ஸோ திணைகள் பார்த்தோம். திணைகள் 13. ஒரு நிமிஷம். புறநானூற்றில் வந்து துறைகள் வந்து 65ன்னு சொல்கிறாங்க. இதே திணைகள் பார்த்தோம்னா 11 நம்ம பார்த்தோம். ஸோ 11 திணைகள் 65 துறைகள். கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இலைக்கும் நாடனோட நட்பே. இப்பாடல் வரைக்கும் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா குறுந்தொகை. கருங்கோர் குறிஞ்சி பூ. ஸோ குறிஞ்சி பூ குறி அப்படின்னுச்சா சார வச்சு நான் அவசியம் குறுந்தொகை கொண்டு பெருந்தேன் இலைக்கும் நாடனோட நட்பே. நல்லிகை கடாம்புனனை நன்னன் வேற்பில் வெல்புகழ் உணைத்த மேம்பட தக்கோன். ஸோ இது வந்து என்ன வரி அப்படின்னு பார்த்தோம்னா மலைப்படுகலாம். ஸோ கடாம்புன்னு வந்துச்சு இல்லைன்னா கடாம் மலைப்படுகலாம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். மேம்பட அதே மாதிரி கடை ஸோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு லைன் தனித்தனி கொடுத்தா கூட. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதாக கூறும் நூல் பார்த்தோம்னா புறநானூறு. அந்த பீலி அடைந்த அந்த மாதிரி சம்திங் ஒரு லைன் வரும். ஸோ அந்த இது பார்த்தோம்னா புறநானூரில் தான் வரும். 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவார் பாக்களால் ஆன நூல் எது பார்த்தோம்னா ஐங்குறு நூறு. ஸோ 3 to 6 அடி வந்துச்சுனாவே ஐங்குறு நூறு. குறுந்தொகை வந்து 3 to 6. புறநானூறு பார்த்தோம்னா 8 to சம்திங் பார்க்கலாம் மதியமே. 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று பார்த்தோம்னா ஏலாதி. நற்றினை பரிபாடல் பார்த்தோம்னா 8 தொகையில் வரும். குறிஞ்சிப்பாட்டு வந்து 10 பாட்டில் வரும். குறுந்தொகை நூலோட பார்த்தோம்னா அகவற்பா. நெய்தல் ஆம்பல் குவளை சங்கம் போன்ற பேரெண்களை பற்றி குறிப்பிட்ட நூல் பார்த்தோம்னா பரிபாடல். எந்த நூலில் ஒவ்வொரு பாட்டில் வரும் பெயரை தலைப்பாக கொண்டு பார்த்தோம்னா 10. 8 தொகை நூல்கள் அடியாளவில் சிறிய நூல் பார்த்தோம்னா 500 3 to 6. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடி கேட்டிருக்காங்க. திருமுருகாற்றுப்படை 317. பெருமானாற்றுப்படை 500 அடிகள். சிறுபானாற்றுப்படை பார்த்தோம்னா 269 அடி. பொருணராற்றுப்படை பார்த்தோம்னா 248. சேர மன்னர்களை மட்டும் பாடிய 8 தொகை பார்த்தோம்னா 10. நெடுநல்வாடையின் ஆசிரியரான நக்கீரர். குறிஞ்சிக்களி பாடியவர் கபிலர். பாரத கதைகளை மிகுதியாக கூறும் சங்க அகநூல் எதுன்னு பார்த்தோம்னா கலித்தொகையில் தான் பாரத கதைகளை அதிகமாக சொல்லுவாங்க. ஐங்குறு நூற்றில் அந்தாதி முறையில் அமைந்துள்ள 10 பார்த்தோம்னா தொண்டி 10. இது அந்தாதி முறையில் வந்து 10 பார்த்தோம்னா 4ஆம் 10. தருமி பொற்களி பெற்ற நிகழ்ச்சியை அடிப்படையாக அமைத்த கொங்குத்தேர் வாழ்க்கை என தொடங்கும் பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா கொங்குத்தேர் வாழ்க்கை அஞ்சிரை துப்பின்னு வரும் இல்லையா. ஸோ அது எந்த இதில் பண்ணியிருக்கு, அது வந்து தருமி வந்து பொற்களி பெற்ற நிகழ்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்த அந்த பாட்டு. ஸோ அது பார்த்தோம்னா குறுந்தொகையில் வந்து இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குறுந்தொகையில் மிக அதிகமாக பாடல்கள் பாடிய 2 பெரும் பெண்பால் புலவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா நன்னாக்கையார் வெள்ளிவீதியார். நல்லா வச்சுக்கோங்க, நன்னாக்கையார் வெள்ளிவீதியார். ஸோ புறநானூரில் தான் ஔவையார் வருவாங்க. பண்டை காலத்தில் ஆரலை கல்வர் நடமாட்டத்தை சத்தம் எழுப்பி எச்சரிக்கும் கனந்தூள் பறவை பற்றி குறிக்கும் நூல் பார்த்தோம்னா குறுந்தொகையெல்லாம் அந்த பறவை கத்தி இது பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. திருமுருகாற்றுப்படை என்னும் நூலை இயற்றியவர் வந்து நக்கீரர். ஆற்றுப்படை நூல்கள் அடியளவில் பெரியது அப்படின்றதுனா கூத்தாற்றுப்படையான மலைப்படுகரம் தான் ஆற்றுப்படை நூல்களில் அடியளவில் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாட்டுடை தலைவன் பாடிய புலவர்கள் இது நம்ம அந்த 10 இதில் பார்த்தோம் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் பார்த்தோம்னா காப்பி ஆற்று காப்பியானது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ காப்பி வந்து நிறைய குடிச்சாங்கன்னா முடியலாம் அப்படியே நரைச்சி போயிடும் கண்ணியாக இருக்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஞாபகம் வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கடற்பிறகோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு பார்த்தோம்னா பரணர், அதாவது பரண் மேலே போய் 5 மணிக்கு கடல் பார்த்தோம்னா அழகாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் செல்வகடக்கோ வாலியாதன் பார்த்தோம்னா அது எழுதுனது கபிலரை தான், செல்வகடக்கோ வாலியாதன். ஸோ கப்புன்னு வந்துட்டு கன்னத்தில் அரைஞ்சதுனால அப்படி செம்ம கடுப்பாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இளஞ்சேரல் இரும்புரை அப்படி பார்த்தோம்னா பெருக்குன்றுக்குள்ள. ஸோ நம்ம பார்த்தோம் 9 மணிக்கு சாப்பாடு செய்யலை, அதனால் அவரே சாப்பாடு செஞ்சார். அதை பற்றி சொல்லிட்டு அரசியலாக்கியில் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அதே ஒரு இதாக வச்சு பெருங்குன்றவர் வந்து இளஞ்சேரல்னா என்னது, இளமையான குழந்தைங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து பெருந்தன்மையாக போட்டார் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். நெக்ஸ்ட் பதிற்றுப்பத்தில் பாலை கௌதமனா பாடப்பட்ட மண் வந்து பல்யானை செல்கிழு குட்டுவன், அதாவது பால் குடித்தா கால்சியம் சத்து கிடைக்கும், பல்லு யானை மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு. பின்வருவத்தில் சரியானவை பார்த்தோம்னா பதிற்றுப்பத்து என்னும் நூலின் 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் வந்து பாடியுள்ளார்கள். முதல் 10 8ஆம் பத்தும் கிடைக்கவில்லை, முதல் 10ம் 10ஆம் பத்தும் கிடைக்கவில்லை. ஸோ இதில் கரெக்டாக பார்த்தோம்னா 1 3 மட்டும் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக அறிவற்ற காக்கும் கருவி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருக்குறள் வரும். நெக்ஸ்ட் அந்த கேணியும் எந்திரக்கிணறும் பார்த்தோம்னா பெருங்கதை அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதாச்சும் ஒரு உடனடி நூலில் வரும். தீம்பில் எந்திர பந்தல் வருத்த பார்த்தோம்னா பதிற்றுப்பத்தில் வரும். அதாவது அந்த கரும்பு வந்து அந்த ஜூஸ் பிளியர் மிஷின் அப்பயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வரும். அணுவை துளைத்து ஏழ்கடல் புகட்டி சொன்னது பார்த்தோம்னா அவையா. ஸோ இந்த அவையான்ற தெரிஞ்சுனாவே அழகாக இருக்கும். ஸோ மற்றவங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. அறிவற்ற காக்கும் கருவி திருக்குறள். அந்த கேணியும் எந்திரிக்கிணறும் பார்த்தோம்னா பெருங்கதை, அது ஒரு பெருங்கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேணி அந்த கிணத்துலையும் அந்த கிணத்தை பற்றி பேசுறது ஒரு பெருங்கதை அப்படின்னு வச்சுக்கலாம். தீம்பிலி எந்திரம் பந்தல் வருத்த அப்படின்னு பார்த்தோம்னா பதிற்றுப்பத்து. 10 ரூபாய்க்கு கரும்பு ஜூஸு மிஷின் எந்திரத்தில் போட்டு சுற்றி கொடுப்பாங்க. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி பார்த்தோம்னா அவ்வையா. தீம்பிலி எந்திர பந்தல் வருத்த ஓகே பதிற்றுப்பத்து, அதுதான் திருப்பி கேட்டிருக்காங்க. பதிற்றுப்பத்தில் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் யார் பார்த்தோம்னா கடற்பிறகோட்டை செங்குட்டுவன். ஸோ 5 மணிக்கு பறன் மேலே ஏறி கடலை பார்த்தோம்னா அழகாக இருக்கும். இந்நூல் ஒத்த எனும் அடைநூலி பெற்றது பார்த்தோம்னா பதிற்றுப்பத்து. ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் நல் நற்றினை நல்ல குறுந்தொகை. நெக்ஸ்ட் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவின்றி என்ற காதலின் அளவினை எடுத்துரைக்கும் நூல் பார்த்தோம்னா குறுந்தொகை. குறுந்தொகையில் தான் அந்த காதலில் அதாவது வந்து அவங்க அன்பு வச்சுருப்பாங்க இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு உயர்ந்தது, வானை விட உயர்ந்தது, நிலத்தை விட பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் குறுந்தொகை. 17 மேற்கணக்கு 17 கீழ்கணக்கு என்ற வழக்காற்றில் கணக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நூல்ன்றது தான் அதுக்கு அர்த்தம். நாலங்காடி அல்லங்காடியை பற்றி சொல்கிறது பார்த்தோம்னா மதுரை காஞ்சி. திருமுருகாற்றுப்படை எழுதுனது பார்த்தோம்னா நக்கீரர். சிறுபானாற்றுப்படை பார்த்தோம்னா நத்தத்தனா. பெருமானாற்றுப்படை பார்த்தோம்னா கடியலூர் உருத்திரக்கண்ணனா. மதுரை காஞ்சி மாங்குடி மருதனா. அகநானூற்று திரைப்பாடல்களை எண்முறைப்படி பொறுத்து ஓகே இது நம்ம முன்னே பார்த்தோம். ஸோ குறிஞ்சி பார்த்தோம்னா 2 8, அதாவது 2 8 2 8 2 8ன்னு வரதான் குறிஞ்சி. பாலை பார்த்தோம்னா ஆட் நம்பர்ஸில் வரும் 1 3 5 7 அப்படின்னு சொல்லிட்டு. முல்லை வந்து 4 14 24 34 அப்படின்னு சொல்லிட்டு வரும். மருதம் பார்த்தோம்னா 6 விடும், அதனால் அதை வச்சு 6 16 26 36 6 6 6ன்னு வரும். யவனர் தந்த விலைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். அதாவது கோல்டு கொடுத்து மிளகு வாங்கிட்டு போனாங்க, கரினா மிளகு வந்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிற நூல் எதுன்னு பார்த்தோம்னா அகநானூறு. ஸோ பட்டினப்பாலை மதுரை காஞ்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேடர்ஸ்னாவே பட்டினப்பாலை மதுரை காஞ்சி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எதுவும் செலக்ட் பண்ணக்கூடாது. இந்த லைன் குறிப்பாக பார்த்தோம்னா அகநானூரில் தான் வந்திருக்கு. யவனர் தந்த விலைமான் நற்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் பார்த்தோம்னா அகநானூறு. நெல்லோடு நாளி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவில் அலறி தூய கை தொழுது பெருமுடி பெண்டிது விரிச்ச நிற்ப பார்த்தோம்னா முல்லை பாட்டு. ஸோ இதிலே வந்து பாட்டிலே வந்துச்சு முல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் வச்சுக்கலாம். அலறி அரும்பு அவில் அலறி இந்த மாதிரி பெண்டிர் விரிச்சு நிற்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொண்ணை பற்றி அதே மாதிரி பூ பற்றியே கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வந்து முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கலாம். வேட்டார்க்கு இனிதாயி நல்லது நீர்க்கினிதென்று உண்பவோ நீருண்பவர் அப்படிங்கிறது தான் கலித்தொகை. கலித்தொகையை தொகுத்தவர் பார்த்தோம்னா நல்லந்தோனா. அகநானூற்றில் 6 16 26 அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் எண்ணில் வர பாடல் பார்த்தோம்னா மருதம். 6 இருக்கு இல்லையா, மருதம் வயலில் 6 மருதம் போவோம் தண்ணி. ஸோ அப்படின்னு வச்சுக்கோம். 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இது பார்த்தோம்னா மதுரை காஞ்சியில் வரும். 6 கிடத்தன்ன அகல் நெடுந்தெருவில் பார்த்தோம்னா மதுரை காஞ்சி. யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோட பெருமினியை பார்த்தோம்னா அகநானூறு. ஸோ 500 150 பதிப்பித்தவர் பார்த்தோம்னா ஊவேசா.
அவர் தான் பதிப்பிச்சார் 1915 அப்போ வந்து பண்ணிப்பார். புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த யாருன்னு பார்த்தோம்னா ஜியு போப். ஆங்கில மொழி ஜியு போப். ஐங்குறுநூற்றை தொகுத்தவர் குலத்துறை முற்றிய கூடலூர். ஐங்குறுநூறு கிளார். 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று பார்த்தோம்னா நாலடியார். எவ்வகை செய்தி ஓமங்காட்டி என ஓவியச் சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருக்கதை காட்டும் இவ்வடி இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா மதுரை காஞ்சி. ஸோ மதுரை காஞ்சியில் தான் எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓவியத்தை வந்து சொல்லியிருப்பாங்க மதுரை காஞ்சியில். 8 தொகை நூல்கள் நாடக பாங்கில் அமைஞ்சது பார்த்தோம்னா கலித்தொகை. இங்கே பார்த்தோம் நாடக பாங்கில் அமைஞ்சது கலித்தொகை. எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருளுக்கு ஒரு நூல் பார்த்தோம்னா பரிபாடல் குறுந்தொகை. 2 இதுலையும் சொல்லியிருக்காங்க பரிபாடல் குறுந்தொகை. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என தலைவி தலைவன் மீதான நட்பை வியந்து பாடுவது பார்த்தோம்னா குறுந்தொகை. முன்னே பார்த்தோம் இதையுமே. களிற்றியானை நிறை மணிமடை பவளம் நித்திலக்கோவை என 3 பகுதிகளை உடைய நூல் எதுன்னு பார்த்தோம். முன்னே அகநானூறு. களிற்றியானையில் 120, மணிமடை பவளம் 180, நித்திலக்கோவை 100 அப்படின்னு பார்த்தோம். குறிஞ்சிப்பாட்டு எனும் நூல் எத்தனை வகை பூன்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டே 99. குறுந்தொகையில் அடியாரை பார்த்தோம்னா 4 to 8. கலித்தொகை பார்த்தோம்னா 8 தொகை நூல்கள் 1. அகப்புற பாடல்களை கொண்ட சங்க நூல் பார்த்தோம்னா பரிபாடல். ஸோ இதில் பார்த்தோம்னா அகம் ப்ளஸ் புறம் வந்து பரிபாடல். 10 வந்து புறம், புறநானூறு புறம், அகநானூறு அகம். 8 தொகை நூல்கள் முதலாவது அமைத்த பாடல் வந்து நற்றினை. ஸோ நற்றினை தான் ஃபஸ்ட்டு நல் நற்றினை அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் நல்ல குறுந்தொகை வரும். இதே வந்து 8 தொகை நூல்களை முதல்ல தொகுத்தது எதுன்னு பார்த்தோம்னா குறுந்தொகை தான். பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டத்து மொழிமோ இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா குறுந்தொகை பார்த்தோம். அதாவது தருமிக்கு வந்து பொக்கிலி வழங்குறதுக்கு வந்து ஒரு சாட்சியாக இருந்த பாட்டு வந்து இந்த பாட்டு தான் அது குறுந்தொகை. ஸோ ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா புறநானூறு. உள்ளது சிதைப்போர் உலரென படார் இவ்வடிகள் இடம்பெற்றது பார்த்தோம்னா குறுந்தொகை. உள்ளது சிதைப்போர் உலரென படார் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா குறுந்தொகை. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை இது பார்த்தோம்னா பரிபாடல். இவ்வடி இடம்பெற்றது பார்த்தோம்னா பரிபாடல். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை. கூத்தாற்றுப்படை என சிறப்பு பெயர் பெற்ற 10 பாட்டு நூல் எதுன்னு பார்த்தோம்னா மலைப்பாடுகளாம் அன்னே பார்த்தோம். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு பார்த்தோம்னா முல்லைப்பாட்டு 103 அடி தான் இருக்கும். நல்லது செய்தல் ஆற்றினாயினும் நல்லது செய்த ஓம்பி பார்த்தோம்னா புறநானூறு. நல்லது செஞ்சால் செயல்னாலும் பரவாயில்ல, கெட்டது வந்து செய்யாதீங்க அப்படின்றாங்க. தமிழ் கெடக்கூடாது என்று மதுரை போற்றிய நூல் பார்த்தோம்னா புறநானூறு தான். 99 வகையான பூக்களின் பெயர்பட்டது குறிஞ்சிப்பாட்டு. அகநானூற்றில் ஒற்றைப்படையில் பார்த்தோம்னா பாலைத்திணை 1, 3, 5. 8 தொகை நூல்கள் அகம் சார்ந்த நூல்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5. இது பார்த்தோம்னா அகம் சார்ந்த நூல்கள் வந்து வரும். ஒரு வழி தோன்றிய அங்கு என்றும் சான்றோர் பாலர் ஆப அப்படின்றது பார்த்தோம்னா புறநானூறு. சால பாலர் ஆப அப்படின்னு சொல்லிட்டு வரும். சான்றோர் பாலர் ஆப சாலர் பாலர் ஆகுபவே என்ன பார்த்தோம் புறநானூறு. 10 பாட்டில் பாண்டி நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் எது பார்த்தோம்னா நெடுநல் வாடை, அதுக்கப்புறம் மதுரை காஞ்சி. ரெண்டுலுமே பாண்டி நெடுஞ்செழியனை வந்து தலைவனாக வச்சு பாட்டு வந்து பாடிக்காங்க. ஸோ நெடுநல் வாடை அண்ட் மதுரை காஞ்சி. யூனிட் 8ல் பின்வரத்தில் வந்து 8 தொகை நூல்கள் அதிகமாக பாடல்களை கொண்ட நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா 500 நூல் தான் அதிகமான பாடல்கள் வந்து இருக்குது. 500 இருக்கும் 8 தொகை நூல். அதே பார்த்தோம்னா பெண்பார் புலவர்கள் பாடல்கள் வந்து இடம்பெறாத நூல் எதுன்னு பார்த்தோம்னா அதே 500 நூலில் தான் வந்து பெண்பார் புலவர் வந்து இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. குறிஞ்சிக்கு டேஸ் என இவரை கூறுவது பார்த்தோம்னா கபிலர். குறிஞ்சிக்குனாவே கபிலர். அடிவரை அறிந்து சரியான வரிசைப்படுத்துக. 3 to 6 பார்த்தோம்னா 500 நூறு. குறுந்தொகை பார்த்தோம்னா 4 to 8. 9 to 12 பார்த்தோம்னா நச்சினையும். 13 to 31 பார்த்தோம்னா அகநானூறு. 500 நூற்றில் முல்லை திணை பாடல்களை பாடியவர் பார்த்தோம்னா பேயனார் பார்த்தோம். ஏன் முல்லைனா வந்து பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் பேயனார். பாடான் திணை எனும் ஒரே திணையை மட்டும் கொண்டு பாடப்பட்ட பண்புகள் பார்த்தோம்னா 10 வந்து பாடான் திணை அதை பார்த்தோம். அதாவது மன்னர்களை பற்றி ஒரு இதாக பாடுவாங்க இல்லையா, அதை தான் பாடான் திணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 10 பார்த்தோம் சேர மன்னர்களை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாடிப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னும் போது அவங்கள பாராட்டி தானே பாடிப்பாங்க. அதனால தான் அது வந்து 10 வந்து பாடான் திணையை வந்து பாடிக்காங்க. ஸோ விச் லிட்ரேச்சரின் தமிழ் கால் இரும்பு கடலை பார்த்தோம்னா 10 தான் இரும்பு கடலை அப்படின்வாங்க. பூவில் இதழக தனைய திருவம் பார்த்தோம்னா பரிபாடல். அதாவது மாயோன் கொப்புல நீர் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வச்சுட்டு அதோட இதுதான் இது வரும். பூவில் இதழக தனைய திருவம் அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடல். பேரண்ட தோற்றம் குறித்து அறிவியல் செய்தியை குறிப்பிடும் சங்க இலக்கியம் தான் பரிபாடல். அந்த ஊல் அந்த மாதிரி சொல்லிட்டு லைன்ஸ் வரும் இல்லையா, கீ வச்சு படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா, அதுதான் இது பரிபாடல். அதில் தான் பேரண்ட தோற்றம் குறித்து அறிவியல் செய்தி சொல்கிறது அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ சங்க இலக்கிய நூல்கள் பண்ணோட பாடுறது பார்த்தா பரிபாடல். இங்கே பார்த்தோம்
நாடக பாங்கு கலித்தொகை, பண்ணோட இசை இதோட பாடல் பார்த்தோம்னா பரிபாடல். ஓகே, நெக்ஸ்ட் எந்த தண்ணிலாம் யாரும் முன்னே பார்த்தோம். ஸோ குறிஞ்சினாவே வயல் வரப்பிற்கும் ஓரமாக போகணும். குறிஞ்சிக்கு பார்த்தோன்னா குறிஞ்சிக்கு கபில, முல்லைக்கு பார்த்தோம்னா பேயனார், மருதம் தான் வந்து வயல்னா ஓரம் போகியார், நேரில் பார்த்தோம்னா அம்மூனார். எந்த மன்னன் வந்து யானை கச்சேய மாந்தரு சேரல் இருமுறை? ஸோ அவரோட பேர் முழுசாக சொன்னாலே நம்மளுக்கு வந்துடும். யானை கச்சேய மாந்தரு சேரல் இருமுறைன்னு வரும். ஸோ அப்போ சேர மன்னன். 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் வந்து என்ன பார்த்தோம்னா 500. நற்றினை 4 to 8. நெக்ஸ்ட்டு குறுந்தொகை பார்த்தோம்னா 3 to 6 வரும். வெஞ்சின விரல்வே காளையோடு அஞ்சி ரொதிய வரக்கரைந்தீமே பார்த்தோம்னா ஓதலாந்தையா படிப்பாங்க. அதாவது வந்து தலைவி வந்து தலைவனோட உடன்போக்கு நிகழ்த்தியிருப்பாங்க, ஓடி போயிருப்பாங்க. ஸோ அவங்கள வர சொல்லி அவங்க அம்மா வந்து பாடியிருப்பாங்க. அந்த மாதிரி அதாவது நம்ம இதில் சொல்லியிருப்பாங்க, காக்கா கத்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்களாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அவங்க வர மாதிரி நீ கற்று, அப்படி கற்றுனா நான் உனக்கு வந்து சாப்பாடு வந்து நல்லா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிப்பாங்க. ஸோ அதோட அந்த பாடலோட லாஸ்ட் லைன் தான் இந்த வெஞ்சின 2 லைன் தான். வெஞ்சின விரல்வே காளையோடு அஞ்சி ரோதியை வரங்கரைந்தீமே, அந்த மாதிரி கற்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடுறாங்க. ஸோ இது பார்த்தோம்னா பாலை இதை சேர்ந்தது. அதனால் பாலைனாவே என்னன்னா இந்த காக்காங்களாம் வந்து பாலை நிலத்தோட இது தானே, பறவை தானே. ஸோ வந்து பாலைனாவே ஓதலாந்தையான்னு சொல்லிட்டு நான் பார்த்தோம். ஸோ ஓதலாந்தையா. 500 நூலை தொகுப்பித்தவர் யாரை பார்த்தோம்னா யானை கச்சேய மாந்தர சேரல் என்பது. இதே பார்த்தோம். இது யாரோ எந்த நாட்டு மன்னன் சொல்லிட்டு பார்த்தோம், சேர மன்னன் சொல்லிட்டு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். 500 நூற்றை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா குலத்துறை முற்றி குடவுக்குலா. ஸோ எப்போவுமே வந்து தொகுத்தவர் எப்பவுமே புலவராக தான் இருப்பார், தொகுப்பித்தவர் வந்து அரசராக இருப்பார். ஸோ 500 நூற்றை வந்து தொகுத்தவர் வந்து குலத்துறை முற்றை குடவுக்குலா, தொகுப்பித்தவர் யானை கச்சேய மாந்தர சேரல் இருமுறை. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாலால் ஆன நூல் பார்த்தோம்னா 500 3 to 6. தவறான இணைய தேர்வு செய்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ குறிஞ்சி வந்து கபில தெரியும், முல்லை பார்த்து வந்து பேயனார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ மருதம் ஓரம் போகியா, நேரில் அம்புவா தெரியும். ஸோ தப்பு பார்த்தோம்னா பி தான். நும்மனை சிலம்பு கலிய அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கலிக இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் பார்த்தோம்னா 500 100. நும்மனை சிலம்பு கலிய அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கலிக அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பார்த்தோம்னா 500 100. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு ஓகே. சிலப்பதிகாரம் பார்த்தோம்னா உரிமை சுற்றம். அதாவது கண்ணகி பார்த்து அவங்களோட உரிமை அதெல்லாம் இது பண்ணிட்டு தானே போய் என்னோட அதை பற்றி தான் பேசுவாங்க. ஸோ அதனால் வந்து சிலப்பதிகாரம் வந்து உரிமை சுற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கலித்தொகை பார்த்தோம்னா அடிமை முத்திரையிடல் அப்படின்னு சொல்கிறாங்க. மலைப்படுகாம் பார்த்தோம்னா மக்கள் உணவு பழக்க வழக்கம் அதை பற்றி சொல்கிறது தான் பார்த்தோம்னா மலைப்படுகலாம் சொல்கிறாங்க. ஸோ நெடுநல் வாடை அப்படின்றத அரண்மனையில் ஆடம்பர உபகரணங்களை பற்றி சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுயிர் தருதலும் மாற்றுமோ முன்னிய தேயத்து முயன்று செய் பொருளை இது பார்த்தோம்னா பாலைக்களிலிருந்து வருமா, கலித்தொகையில் பாடலில் இடம்பெற்ற திணையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னுயிர் தருதலும் மாற்றுமோ முன்னியதே எத்து முயன்று செய் பொருளை அப்படின்னு சொல்லிட்டோம்னா பாலைக்களி. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என புறந்தாரை பிரியாமை அடுத்த வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கலித்தொகையில் வரும் இல்லையா? ஸோ ஓகே. அப்போ ஆற்றுதல் என்று ஒன்று அளந்தாருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புறந்தாருக்கு பிரியாமை. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பண்பெனப்படுவது பாடிருந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் லைன். ஸோ லைனாக படிச்சிருந்தா தான் இது கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். யாழுலே பிறப்பினும் யாழுக்கு அவைத்தாம் என் செய்யும் குழுங்கால் நும்மகள் நுமக்கு ஆங்கு அணையலை என்று கலித்தொகை பாடல் உணர்த்தும் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வாழ்க்கை தொடங்கும் போது பிறந்த இடத்து பாசம் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்வாழ்க்கையில் அதாவது போகிறாங்க இல்லையா, கல்யாணம் ஆகிட்டு போனாங்கன்னா அப்போ பிறந்த இடத்துல இருக்க பாசம் வந்து விலகுமா. யாழுலே பிறப்பினும் யாழுக்கு அவைத்தாம் என் செய்யும் சூழுங்கால் நும்மகள் நுமக்கு ஆங்கு அணையலே, அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு கிடையாது, நீங்கள் என்ன தான் பெற்றாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நான் பார்த்தது தான் இங்கிலீஷில் இது இருக்குது. இப்போ 8 love of home will be gone when natural love begins. ஓகே. கலித்தொகையில் நெய்தற்களி பார்த்தோம்னா நல்லந்தோனார், நல்லா தெரியும். கலித்தொகையில் நெய்தற்களி பார்த்தோம்னா நல்லந்தோனார், பாலை பார்த்தோம்னா பெருங்கடுக்கோ, குறிஞ்சி கபில, முல்லை நல்லுறுத்தினர். துள்ளல் ஓசை கொண்ட நூல் எது பார்த்தோம்னா கலித்தொகை. அதாவது கலித்தொகையோட பார்த்தோம்னா கலிப்பா அப்படின்னு வரும். ஸோ கலினாவே என்னது அப்படியே துள்ளிக்கிட்டு சாப்பிட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி அப்படி இது பண்ணிட்டோம். ஸோ அதுதான் வந்து துள்ளல் ஓசை.
ஸோ நல்லாந்தனார் வந்து நெய்தல் கலையில் எத்தனை பாடல் பாடிக்கான்னு பார்த்தோம் 33. வெறுத்த வெல்வி விலங்கு புகழ் கபிலன் என்று கபிலரை புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இறங்கியனார். ஸோ நம்ம இதை பார்த்தோம். அதாவது சின்ன வயசுலேயே வந்து புகழாக இருக்காரு இந்த கபிலர் அப்படின்னு சொல்லிட்டு இளம் வயசுலேயே அப்படி வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதை இளங்கிரனார் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சிறுபுல் நீர் நீன்ற பனையளவு காட்டும் படித்தாள் அப்படின்னு சொல்லி பாடல் பாடணும் பார்த்தோம்னா கபிலர் தான் இதை வந்து இது பண்ணிப்பாங்க. அதாவது சிறுபுல்ல வந்து அந்த பனித்துளி மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்க்கும்போது பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை சிறுபுல் நீர் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாடின யாருன்னு பார்த்தோம்னா கபிலர். கலித்தொகையை நேரில் கலி பாடி வந்து நல்லா தான் பார்த்தோம். 33 பாடல்கள் வந்து பாடிக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. பொருந்தா சொல்லை தெரிவு செய்ய பார்த்தோம்னா கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை, நறுந்தொகை இதெல்லாமே வந்து 8 தொகையில் வரும். கலித்தொகை, குறுந்தொகை, அதே மாதிரி நெடுந்தொகையான அகநானூறு வரும். ஸோ நறுந்தொகை அப்படின்றது வந்து கிடையாது. அதான் பொருந்தாது ஒன்றே அதே மாதிரி தெரிவு செய்ய பார்த்தா நாலடியா 4 மணிக்கடிகை பழமொழி 400 கலித்தொகை. ஸோ கலித்தொகை 8 தொகையில் வரும். அதில் கீழ்கணக்கு நூல் வரும். ஸோ அதாவது கலித்தொகை வந்து டேஸ் நூல்கள் ஒன்று பார்த்தோன்னா 8 தொகை. ஸோ 17 மேற்கணக்கும் கொடுக்குறாங்க, ரெண்டையும் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 17 மேற்கணக்கு நூல்களாக இருந்தாலும் அதோட உட்பிரிவு பார்த்தோம்னா 8 தொகை. ஸோ அதை தான் சூஸ் பண்ணி புலனல் கற்ற அந்த நாள்னு சொல்லி பாராட்டப்படுவர் யாருன்னு பார்த்தோம்னா கபிலர் தான் வந்து புலனர் கட்ட அந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. கபிலரை பிற கவிஞர்கள் புகழ்ந்ததை சரியாக பொறுத்துக்க. ஓகே, இதுதான் வந்து பிரித்து கேட்டிருந்தாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு மேட்ச் மாதிரி கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். ஸோ நக்கீரர் வந்து என்னென்னு பாடுவாங்க, வாய்மொழி கபிலர் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க. ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா லிக் பண்ணுறது வந்து வாய் வழியை தானே லிக் பண்ணுவோம், அதை தான் வந்து நக்கீரன்றாங்க. பெருங்குன்றூர் கிழார் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லிசை கபிலன், அதாவது கிழவர்னா நம்ம வச்சுக்கலாம். அவர் வந்து அப்படி இசையை வந்து அப்படியே ரசித்து கேட்பாரு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம் சொன்னேன். ஸோ வெறுத்த வேள்வி விலங்கு புகழ் கபிலன் வந்து இளங்கரனார், இளம் வயசுலேயே ஒரு புகழ் வாங்கிட்டனால எல்லாமே பெருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மரக்கத்து நப்பசலையார் பார்த்தோம்னா பொய்யானாவீர் கபிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பொறை எனப்படுவது போற்றாயை பொறுத்தல் என்பதில் பொறை அப்படின்ற சொல்லி எதுன்னு பார்த்தோம்னா பொறுமை. 8 தொகை நூல்கள் நாடக பாங்கல் அமைஞ்சது பார்த்தோம்னா கலித்தொகையை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா நல்லந்தோனார். களி சாப்பிட்டாலே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்த பாடல் பார்த்தோம்னா எழுந்தது துகள், ஏற்றுனர் மார்பு, கவிஞர் மறுப்பு, கலைஞர் பலர் அப்படின்னு சொல்லிட்டு முல்லைக்களி. ஸோ முல்லைக்களியில தான் ஏறுதழுவல் வந்து நடக்கும் இல்லையா. ஸோ இது வந்து அதை பேஸ் பண்ணத்தான். அதாவது மாடு பிடிப்பாங்க இல்லையா, அப்போ அது அப்படியே வேகமாக ஓடும்போது எல்லாம் அப்படியே எப்படி துகள்னாவே தூசி தானே அப்படியே பறக்கும் இல்லையா, அந்த எழுந்தது துகள். ஏற்றுனர் மார்பு அப்படியே நெஞ்சு நிமித்து எல்லாம் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி கவிழ்ந்தன மறுப்பு. அப்போ அந்த மாடு என்ன பண்ணும், அப்போ தலையை வந்து மறுப்புனா கொம்புன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த கொம்பு அப்படி குமிஞ்சி தலை கவிழ்ந்து தானே அப்படியே ஆட்டம். அதை பார்த்த உடனே அப்படி எல்லாரும் கலைஞர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து முல்லைக்களி ஒரு உரைநடையில் வரும். இது பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கலை சிறாமை. இது பார்த்தோம்னா யார் படுவது அப்படின்னு வந்தாலே கலித்தொகை. கீழ்கண்ட நூல்கள் 8 தொகை நூல் எதுன்னு பார்த்தோம்னா கலித்தொகை தான் 8 தொகை நூல். 4 மணிக்கடிகை, என்ன 44 எல்லாம் கீழ்கண்ட நூல்கள். பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் பார்த்தோம்னா பரிபாடல் கலித்தொகை. ஸோ வந்து பரிபாடல் வந்து பரிப்பா அப்படின்னு சொல்லி வரும், கலித்தொகை கலிப்பா வரும். ஸோ அதனால் பேர்லேயே வந்து அந்த பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓங்கு என்ற அடமலை கொண்ட நூல் எதுன்னு பார்த்தோம்னா பரிபாடல். ஓகே, தமிழ்வேலி அப்படின்றது பார்த்தோம்னா பரிபாடல். தமிழ்வேலின்னு சொல்லிட்டு அந்த தொடர் வந்து இது பண்ணுறது பார்த்தோம்னா பரிபாடல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். தமிழ்கடல் கூடல் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையை சிறப்பிக்கிறது பார்த்தோம்னா புறநானூறு. கடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழ் பார்த்தோம்னா அது திருவாசகத்தில் வரும். பண்ணோடு தமிழ் ஒப்பாயின்றது தேவாரம் வரும். கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழ் திருவாசகம், பண்ணோடு தமிழ் ஒப்பாய் தேவாரம். நெக்ஸ்ட் ஸோ பரிபாடல் பார்த்தோம்னா கிமு 500 முதல் கிபி 300 வரை. நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம் பார்த்தோம்னா 2ஆம் நூற்றாண்டு. இது இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டுனா அது அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தேவாரம் பார்த்தோம்னா 7ஆம் நூற்றாண்டு. ராமநாடக கீர்த்தனை பார்த்தோம்னா 18ஆம் நூற்றாண்டு. ஸோ இதில் பார்த்தோம்னா ராமநாடக கீர்த்தனை வந்து கண்டிப்பாக இந்த காலத்தில் இருந்து தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படின்னும் போது அது 18ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பரிபாடல் அப்படின்றது பார்த்தோம்னா சங்க இலக்கியம் ரொம்ப ஒரு இதால் பழமையாக தானே. ஸோ அதை வச்சு வந்து கிமு 500 முதல் கிபி 300 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சிலப்பதிகாரத்தில் வந்து இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டு நம்ம படிச்சுக்கிறோம். ஸோ அதை வச்சு சிலப்பதிகாரத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். 8 தொகை நூல்கள் அகப்புற நூல் பார்த்தோம்னாவே பரிபாடல் தான். பொருந்தாத இணையை குறிப்பிடுக என்னன்னு பார்த்தோம்னா சிற்றிலக்கியங்கள் வந்து 96 வகை சிற்றிலக்கியங்கள், அது கரெக்டு தான். திருக்குறள் வந்து 3 இருக்கு, அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து மலைப்படுகடா 3 பேர் கூத்தட்டு பேர் கரெக்டாக. ஆனால் பரிபாடல் வந்து 8 தொகையில் வரும், 10 பாட்டில் வராது. நெக்ஸ்ட் மாயோன் கொப்புள் மறந்த தாமரை. ஸோ இப்படி இடம்பெற்றுள்ள நூல் வந்து பரிபாடல் முன்னே பார்த்தோம். தமிழ்வேலி என்று மதுரை தமிழ் சங்கத்தை கூறிய நூல் வந்து பரிபாடல். முன்னே பார்த்த மேட்ச்சில் பார்த்தோம் தமிழ்வேலி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சங்கத்தை சொல்ல நூல் வந்து பரிபாடல். எழுத்து அப்படின்றதுக்கு ஓவியம் என்ற பொருள் கூறு நூல் பார்த்தோம்னா பரிபாடல் குறுந்தொகை. இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பரிபாடல் குறுந்தொகை. அகப்புற பாடல்களை கொண்டது பரிபாடல்.
இசைப்பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் பார்த்தோம்னா பரிபாடல். வரையலி வாரழிவு வாளருவி தாலாட்ட அப்படின்னா பரிபாடல். ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகே, இங்கே அப்புறம் பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அகநானூறு. பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் அப்படின்றது பார்த்தோம்னா அகநானூறு. அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூட்டுகள் எது சரியானது பார்த்தோம்னா அகநானூறு 8 தொகை நூல்கள் 1 அப்படின்றது கரெக்ட். இதை வந்து நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் கரெக்ட். இது வந்து 10 பாட்டு கிடையாது, 8 தொகை தான். ஸோ 3 வந்து தப்பு. பல பாடப்பட 400 பாடல் கரெக்ட். ஸோ 1 2 4 தான் கரெக்ட். யாது முறை யாவரும் கேளு என்ற வரிகளை உணர்த்தும் பண்பு பார்த்தோம்னா உலக புதுமை. அதாவது எல்லாமே நம்ம ஊர் தான், எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தான் அப்படின்னாவே அந்த உலகத்தை வந்து ஒரு புதுமை, உலக புதுமை அப்படின்றத வரும். கணியன் பூங்கன்ற லைன். ஓகே, அகநானூற்று பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன. ஓகே, நமக்கு தெரியும் பாலைத்திணைக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஒற்றைப்படை என்ன வந்துச்சுனாவே பாலைத்திணை. ஸோ ஃபஸ்ட்டு 2 8 2 8 வந்து குறிஞ்சி, 6 6 வந்துச்சுனாவே அந்த 6 இருக்கு மருதம் அப்படின்னு சொல்லிட்டு, 4 4 வந்துச்சுனாவே முல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பாலைக்கு பார்த்தோன்னா 10 20 10 வரும். நெக்ஸ்ட் அகநானூற்று பாடல்கள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் கலிச்சியான நிலை பார்த்தோன்னா 100 பாடல்கள் இருக்குது. 1 மட்டும் கரெக்டு, 2வது வந்து தப்பு. ஏன்னா கலிச்சியான நிலை பார்த்தோன்னா 120 100 பாடல் கொண்டது பார்த்தோன்னா நித்திலைக்கோவை. அகநானூற்றோட கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி பார்த்தோம்னா நித்திலைக்கோவை. கல்வியான நிறை பார்த்தோம்னா 120, மணிமடை 180, நித்திலைக்கோவை 100. ஸோ அகநானூற்றில் மணிமடை பாடல்கள் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா 180. அகநானூற்றில் முதல் 120 பாடல்கள் அடங்கிய பகுதி பார்த்தோம்னா கலிச்சியானை நிறை. நெடுந்தேர் ஊர்மதி வளவ. இந்த அகநானூற்றாடில் உள்ள வளவ என்பது பொருள் பார்த்தோம்னா தேர்ப்பாகன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெடுந்தேர் ஊர்மதி வளவ. ஓகே, தேர்ப்பாகன். இது வந்து அகநானூற்று. இது அகநானூற்றில் 6 16 வருது பார்த்தோம்னா மருதம். ஓகே, இது பைப்புதுமின்னே நம்ம பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். வரலாற்று செய்திகளை மிகுதியாக கொண்ட 8 தொகை நூல் எதுன்னு பார்த்தோம்னா அகநானூறில் தான் வரலாற்று செய்திகள் மிகுதியாக கொண்ட 8 தொகை நூல். அதே மாதிரி சங்ககால மக்களின் மனமுறைகளை பற்றி சொல்கிறது பார்த்தோம்னா அகநானூறு தான். நெக்ஸ்ட் நளியிரு முன்னீரு நாவாய் ஓட்டி வழித்தொழிலாண்ட உறவோர் மருக. இது எந்த இது பார்த்தோம்னா புறநானூறு தான் இந்த இது இருக்குது. தமிழர் காற்றின் திசை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறை நளிநீரு முன்னீரு நாவாய் ஓட்டி வழித்தொழிலாண்ட உறவோன் மருக. ஸோ இப்போ தான் பார்த்தோம் இந்த லைன் பார்த்தோம்னா வந்தது புறநானூறு. எழுதுனது யார் அப்படின்னு கேட்குறாங்க, பென்னி குயத்தியார். ஸோ பார்த்துக்கணும், எழுதுனது வந்தது புறநானூறு, எழுதுனது பென்னி குயத்தியார். லைன் பார்த்தோன்னா நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோர் மருக. நெக்ஸ்ட் பொன்னும் துயிரும் முத்தும் மண்ணிய மாமலை பயந்த காமருமணியும். இந்த லைன் எதில் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா புறநானூறு. அதாவது ஒரு அரசர் வந்து இறந்து போயிடுவார், அவரோட பிரிவை தாங்க முடியாமல் பாடின பாட்டு தான் வந்து இந்த லைன் வந்து வரும். இது புறநானூரில் வரும். புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா உவேசா. நெக்ஸ்ட் கடவுள் மாய்ந்த இளம்பெருவலது என்ற புலவர் கடற்சிறவு ஒன்றில் இறந்து போனார். ஓகே, அது கரெக்ட் தான். இவர் புறநானூற்றில் ஒன்றையும் பதிப்பாடல் ஒரு பாடலையும் படித்தார். ரெண்டுமே கரெக்ட் தான். புறநானூற்றில் எத்தனை புறத்திணைகள் பார்த்தோம்னா 11, துறைகள் பார்த்தோம்னா 65. தமிழரின் வாழ்வியல் கருவூலம் பார்த்தோம்னா புறநானூறு. வரிது நிலைய காயமும் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு. இன்று வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் பார்த்தோம்னா புறநானூறு தான். வரிது நிலைய காயமும். ஓகே, ஸோ சப்போஸ் வந்து இது ஞாபகம் இல்லை அப்படின்னா கூட காயம் அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது போரில் தானே காயம் ஏற்படும். ஸோ அந்த போர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னது புறநானூறு தானே அப்படின்னு வச்சுக்கோம். கூர்மெடுத்ததவா ஒரு நிலம் புறநானூறு. நெக்ஸ்ட் காணம் மஞ்சை கலிங்கத்துக்கு ஈந்தவன். அதாவது வள்ளல்கள் பற்றி சொன்னது. ஸோ காணம் மஞ்சைக்கு கலிங்கம் மீந்தவன் யாருன்னு பார்த்தோம்னா பேகன் தான் கலிங்கத்தை வந்து கலிங்கத்தை கொடுக்குவார். ஓகே, நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்தலை மலதலை உலகம் பார்த்தோம்னா புறநானூறு. ஸோ புறநானூற்று உள்ள துறைகள் பார்த்தோம்னா 65. புலநலுக்காற்ற அந்த நாளன்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க பார்த்தோம்னா கபிலர். பின்வரும் நூல்கள் பொருளாக மாறுபட்ட நூல் புறநானூறு. 9 நாளில் உடுப்பவை இரடே. இது வந்து புறநானூறு பாடல் நம்ம பார்த்தோம். ஸோ எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா மதுரை கணக்காயினர் மகனா நக்கீரர். ஒரு பின்னாடி வந்து ஒரு டேபிளில் காலமுறை வரும். யாது முறை யாவரும் கேளீர். அவர் 9 நாளில் உடுப்பவை இரடே. தந்தைக்கு மகன் செய்யும் கடன் எது அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அந்த லைன் வந்து அந்த பாக்ஸ் அப்படியே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. பொன்னும் துகிரும் முத்தும் மண்ணிய அப்படின்னு சொல்லிட்டு முன்னே பார்த்த புறநானூற்று லைன் தான் அது. ஸோ இதில் துகீர் அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா பவளம். நெக்ஸ்ட் கவரை வீசி சேரமானான்னு பார்த்தோம். சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை. யாருக்கு? மோசிகரனாருக்கு. சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை. நல்லது செய்தல் ஆற்றினாலும் நல்லது செய்தலும் தான் சொன்னோம்னா புறநானூறு. புல்லரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள பறவையின் பெயர் பார்த்தோம்னா புறாவை தான் அப்படி சொல்லுவாங்க. புறாவுக்கு வந்து அந்த சிபி மன்னர் வந்து இது கொடுப்பார் இல்லையா, அவரோட சதையை அறுத்து புறாவை வந்து துரத்திட்டு வந்த கழுகு நினைக்கிறேன், கழுகுக்கு. அதுதான் மோசிகீரனார் வந்து உடசோவால் முரசு கடிகள் உரையும்போது காவலை சொற்பான். சேரமான் பெருஞ்சேரல் இருமுறை. ஓகே, நெக்ஸ்ட் நூலாசிரியர் ஜெயம் கொண்டா கலிங்கத்து பரணி. காரியாசன் சிறுபஞ்சமலம் கம்ப சடகோபர் வந்தாதி கண்ணகனா புறநானூறு. ஓகே, புறநானூலை எழுத்து எழுதுக இருந்ததும் 4 கழிகை 4 நினைவு 40 வந்து கீழ்கணக்கு நூல்கள். புறநானூறு
மேற்கணக்கு நூல். எட்டுத்தொகை நூல்கள் ஒன்று எதுன்னு பார்த்தோம்னா புறநானூறு தான். ஆக்சுவலி அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து எல்லாமே வந்து எட்டுத்தொகை நூல்கள் ஒன்று தான் வரும். சொல்லப்போனால் இதில் வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் தான் தனித்து இருக்கிற திருக்குறள் தான். பட் இதை எப்படியும் கொடுத்துருக்காங்க. தவறான தொடரை கண்டறிக. தமிழக பொருட்கள் சீனாவில் விற்கப்பட்டன. சீனத்து பட்டும் சர்க்கரையும் தமிழகத்துக்கு இறக்குமதியான கரெக்ட் தான். பழந்தமிழகத்தின் வாணிக பொருட்கள் பற்றி குறிக்கும் குறிப்புகள் உள்ள நூல் வந்து புறநானூறுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது கிடையாது, அதுதான் தப்பு. கரும்பு வந்து சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது, இதுவும் கரெக்ட் தான். ஒருவரை தோன்றியாங்கு என்றும் சான்றோர் பாலார் ஆவர். ஸோ இதில் சான்றோர் பாலார் ஆவர் என்பவை அப்படின்னு சொல்லிட்டு லைன் வரும். பார்த்தோம்னா புறநானூறு. எட்டுத்தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் பார்த்தோம் 5 அப்படின்ட்டு. 9 நாளி உழுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஒருக்குமே, இது வந்து புறநானூறு. ஜி போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்றுண்ட காரணமாக நூல் பார்த்தோம்னா புறநானூறு. இங்கே பார்த்தோம் சான்றோர் பாலார் ஆவ சாலார் பாலார் ஆகுபவை புறநானூறு. ஈன்ற புறத்தறுத்தல் என் தலை கடனை சான்றோமாக்குதல் தந்தைக்கு கடனை பார்த்தோம் புறநானூறு. மேற்கணக்கு நூல்கள் எது? 8 தொகையும் 10 பாட்டும். செல்வத்து பயன் ஈதேன்னு சொன்னது பார்த்தோன்னா புறநானூறு தான். கரிகாலனோட முன்னோர் காட்சி புகையிலிருந்து களம் செலுத்தின பார்த்தோம் புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனும் பார்த்தோம். புறந்தா இணைய பார்த்தோம்னா களிறு எறிந்து பெயர்தல் காலைக்கடனே புறநானூறு தான். வீரத்தை பற்றி சொல்லுது. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் பின்னரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வன்னு ஒரு திருக்குறள் வரும். குடலில் வாய்ந்த ஒந்தின் தமிழ் வந்து இது வந்து என்ன வரும்னா திருவாசகம் வரும், சிலப்பதிகாரத்தில் வராது. குடலில் வாய்ந்த ஒந்தின் தமிழன். பண்ணோட தமிழ் ஒப்பை தேவாரம். பண் அப்படின்னு சொல்லி தேவாரம். களியிலிருந்து களியிலிருந்து பெயர்தல் காலைக்கு கடனே அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா புறநானூறு லைன் சொல்லி பார்த்தோம். பாடினது பார்த்தோம்னா பொன்முடியார். மன்னன் உயிர்த்தே மலரை உலகம் மோசிக்கிறனார் புறநானூரில் மோசிக்கிறனார் பாடினது. நெல்லும் உயிரென்றே அது பாடினதும் மோசிக்கிறனார் தான். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மலதலை ஞாலத்து மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ எல்லாமே பாடினது பார்த்தோம்னா மோசிக்கிறனார் தான் புறநானூறு பாடல். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ நல்லவர் எவ்வளி செல்வாரோ அந்த வழியில் தான் வந்து எல்லாரும் செல்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்கிறது பார்த்தோம்னா அப்பையார். புறநானூறு. இதில் அவள் கொஷின் பார்த்தோம்னா அவள் அப்படின்ற பொருள் வந்து கேட்டிருக்காங்க பள்ளம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது இங்கே பொருள் கேட்டிருக்காங்களா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ அவள் பார்த்தோம்னா பள்ளம். சப்போஸ் அவள் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் கேட்டாங்கன்னா மேடு. நெக்ஸ்ட்டு இரவலருக்கு குதிரை நல்கிய கடையல் வல்லர்கள் பார்த்தோம்னா காரி. அவர் தான் வந்து இரவலருக்கு வந்து குதிரை வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் முண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று புறநாற்று பாடல் உணர்த்த கருத்து யாருன்னு பார்த்தோம்னா உணவு வழங்குவதோட முக்கியத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சாப்பாடு கொடுத்தது வந்து உயிர் கொடுத்த மாதிரி அதுதான். நெக்ஸ்ட்டு வேற்றுமை தெரிந்த நூற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கற்படுமே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறுனே பார்த்து அந்த லைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ற புறநானூற்று பாடல் கீழ்ப்பால் மேற்பால் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிறப்பினால் வர சிறப்பினும் கல்வி அறிவினால் எய்தும் பெருமை. அதாவது பிறப்பலால் வந்து நம்ம பெரியவங்களா இருந்தாலும் கல்வி கற்றவங்களால் அந்த அறிவால் வர பெருமை தான் பெருசு அப்படின்னு சொல்லிப்பாங்க புறநானூறு பாடலில். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவ்வளி நல்லை வாழிய நிலநேம்னே பார்த்தோம். ஸோ இது அந்த புறநானூற்று பாடல் ஔவையார் எழுதுனது. உலக மேம்பாட்டுக்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறி பார்த்தோம்னா ஆண்களோட தான் ஆடவர். நல்லது செய்தல் ஆட்சியாயினும் நல்லது செய்த ஓம் என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு புறநானூறு பாடல். ஸோ எழுதுன்னு பார்த்தோம்னா நரிவேறு தலையாக தான் எழுதியிருப்பாரு. பிறப்பு ஓர் அன்ன உடன் வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். ஓகே, இதில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடன் வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாயின் மனம் திரியும். ஓகே, அமாங் த கடையல் வள்ளல்களின் நீலமணியும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவர் யாருன்னா ஆயண்டீரன். இது நமக்கு தெரியும் யார் எதை படித்தா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. காரி வந்து இது கொடுப்பாரு, இரவலருக்கு குதிரை கொடுப்பாரு, நல்லி வந்து நாட்டையை கொடுப்பாரு. அதை பார்த்துக்கோங்க. ஒருவனை ஒருவன் அடுத்தலும் தொலைதலும் புதுவது என்று அவ்வுலகத்துக்கு இயற்கை அப்படின்னு பாடினதுனா இடைக்குன்றும் கிளார். ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது என்று இவ்வுலகத்து இயற்கை அப்படின்னு சொல்லி கிளார். கூர்வேல் குவையின மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே அப்படின்னு வந்தது பார்த்தோம்னா புறநானூறு தான் இந்த கூர்வேல்னாவே ஆயுதம் தானே, அதை வச்சு ஞாபகம் புறநானூறுன்ட்டு. நெக்ஸ்ட்டு என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அண்ணோனே அப்படின்ற புறநானூற்று பாடல் மொத்தம் பொருள்னா வலிமை உடையவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையேன் எம் குன்றும் பிற கொள்ளார் அப்படின்றது பார்த்தோம்னா கையற நிலையை பற்றி புறநானூறு வந்து இதை பாடிக்கும். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையேன் எம் குன்றம் பிற கொள்ளார் அப்படின்றது. புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளார் அப்படின்னு சொல்லி புறநானூற்று பாடல் பார்த்தோம்னா சான்று யாரை சுட்டுகிறது பார்த்தோம்னா சான்றோர்கள். இது அந்த கடவுள் மாய்ந்த இளம் பெருவழுதை பாடின பாட்டுதான் இது புறநானூறில். நெக்ஸ்ட் கீழ்வழி எந்த சினை சரியாக பொருந்தவில்லை, யார் யார் எந்த இடத்த சேர்ந்தாங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ பாரி பார்த்தோம்னா பரம்புமலை, வேகன் பார்த்தோம்னா பழனிமலை, வேட்டவன் கோடைமலை, ஆய் பார்த்தோம்னா குதிரைமலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குதிரைமலை வராது. ஸோ 1, 2, 3 கரெக்டு, 4 தான் தப்பு. அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிருக்கு மரமிகுதன்று என்ற பாடல் 1 துறை பார்த்தோம்னா மூதின் முல்லை. ஆடல்வேல் ஆடவராக கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிருக்கு மரம் மிகுந்தன்று அப்படின்னு பாடல் துறை பார்த்தோம்னா மூதில் முல்லை. பின்வரும் நூல்கள் 14 மேற்கணக்கு வகையை சேர்ந்தது. 14 மேற்கணக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திருக்குறள் கீழ்கணக்கு, திருமுருகாற்றுப்படை பார்த்தோம்னா பக்தி இலக்கியம் வந்துடும், திருப்பதி அதே வந்துடும். திருமுருகாற்றுப்படை தான் வந்து 14 மேற்கணக்கில் 10 பாட்டு இதில் வரும். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா பி தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கிலீஷில் காமிச்சிருப்பாங்க. திருமுருகாற்றுப்படை எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா நக்கீரர். புறநானூற்றுப்படை எழுதுனது பார்த்தோம்னா முடத்தாம கன்னியா. சிறுபான்ஆற்றுப்படை பார்த்தோம்னா நல்லூர் நத்தத்தினார். குறிஞ்சிப்பாட்டு எழுதுனது கபிலர். நெக்ஸ்ட் 10 பாட்டில் செம்பாதி எவ்வகை நூல்கள்? ஆற்றுப்படை நூல்கள் தான் செம்பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆற்றுப்படை இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ள 6 அப்படின்னா ஒரு மற்றவருக்கு வந்து வழி சொல்கிறது தான் 6. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம முன்னே பார்த்தோம் யார் எந்த நூல் எழுதுனாங்க சொல்லிட்டு. அடுத்து மகமுறை நோக்கி முகநமர்ந்து ஆன விருப்பின் தான் நின்றூட்டி இப்பெருமானாற்று பாடலில் எப்பண்பு வெளிப்படுகிறது பார்த்தோம்னா விருந்தோம்பல். மகமுறை நோக்கி முகநமர்ந்து ஆனா விருப்பின் தான் ஒரு டீ அப்படின்னு சொல்லிட்டு விருந்தோம்பல் பற்றி சொல்கிறாங்க. எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் சிறுபான்ஆற்றுப்படை வரி கடையெழுவலர்களுக்கு பிறகு வல்லன்மையை கொண்டவராக யாரை கூறுகிறது? நல்லிய கோடன் அவங்கள பற்றி சொல்லுதான். எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம், அதாவது இவங்க எல்லாத்தோட இதுவுமே இவர் ஒருத்தருக்கே அந்த 7 பேர்த்தோட புகழ் வந்து இவர் வந்து சுமந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் தான் நல்லிய கோடன். ஸோ இது வந்து சாய்ஸ் வச்சு நம்ம அடிச்சு தூக்கலாம். நச்சினாக்கினியார் வந்து வள்ளல்களில் நம்ம படிக்கவே இல்லை, கரிகால நிலைமை படிக்கல, நக்கீரன் படிக்கல. ஸோ அதை வச்சு நல்லிய கோடன் வந்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை துளிமனை புலியும் வலிதுஞ்சு நெடுங்கோட்டு நலிமலை நாடான். ஸோ நலிமலை நாடான் அப்படிங்கிறதுனா நல்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிறுபான்ஆற்றுப்படையில் தான் வந்து மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி சப்போஸ் யாராவது பாரி நல்லி இந்த மாதிரி இவங்களை பற்றியே வந்து பாடுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மேக்ஸிமம் வந்து சிறுபான்ஆற்றுப்படையில் தான் வரும். சிறுபான்ஆற்றுப்படையில் தான் அந்த 7 வள்ளல்கள் பற்றி பாடிப்பாங்க. ஸோ அதை வச்சு ஈஸியாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நல்லிமலை அப்படின்னு வந்துச்சு, நல்லிமலைனாவே நல்லி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு இரவலருக்கு குதிரை நல்கியர் பார்த்தோம்னா காரி. நெக்ஸ்ட் பார்த்தா தவறானது எதுன்னு கேட்குறாங்க. திருமுருகாற்றுப்படை பாடினவர் வந்து நக்கீரர் கரெக்ட் தான். புறநானூற்றை வந்து முடத்தாம கன்னியார் வருது, இவங்க வரமாட்டாங்க, கபிலர் வரமாட்டாங்க. சிறுபான்ஆற்றுப்படை வந்து நத்தத்தினார். ஸோ நெக்ஸ்ட் பெரும்பான்ஆற்றுப்படை வந்து கடில ஒருத்தருக்கான. ஓகே, இது நம்ம இன்னும் பார்த்தோம். பானை 2 அப்படின்னா எதை சொல்கிறாங்கன்னா சிறுபான்ஆற்றுப்படை பெரும்பான்ஆற்றுப்படை. தொண்டைமான் இளந்தரையன் பாடுடைய தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூல் பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடிலூர் உருத்திரன் கண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இளந்தரையன் பெருமையை உருத்திரன் கண்ணனா பாடிய நூல் பார்த்தோன்னா பெரும்பான்ஆற்றுப்படை. ஸோ இந்த 2 கொஸ்டின் கிட்டத்தட்ட ரிலேட் ஆகுவாங்க. கடிலூர் உருத்திரன் கண்ணா வந்து இளந்தரையன் பற்றி தான் பாடிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இளந்தரையனை பற்றி ஒரு 10 பாட்டு பாடல் வந்து பாடிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யார் பாடினதுன்னு கேட்டு கடிலூர் உருத்திரன் கண்ணனான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 10 பாட்டு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் பெரும்பான்ஆற்றுப்படை. ஸோ இது எப்படி படிச்சலாம்னா பெரும்பான்ஆற்றுப்படையில் பார்த்தோம்னா எழுதுனது யார் பார்த்தோம்னா கடிலூர் உருத்திரன் கண்ணா. யாரோட பாட்டுடைய தலைவன் யாருன்னு பார்த்தோம்னா தொண்டைமான் இளந்தரையன். ஸோ இதை வச்சிங்கன்னா இதை இது பண்ணிக்கலாம். நனந்தலை உலகம் மலையின் நெவியோடு வளமுறை பொறித்த மாதாங்கு தடக்கை அப்படின்னு சொல்லிட்டு முல்லைப்பாட்டில் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நலந்தலை உலகம் அதுக்கு எதிர்ச்சொல் கேட்குறாங்க. தெளிவாக படிக்கணும். நலந்தலை உலகம் அப்படின்னு சொன்னீங்க போய் அகன்ற உலகம்னு போட்டக்கூடாது, எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அதாவது நலந்தலை உலகம் அகன்ற உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கோட எதிர்ச்சொல் பார்த்தோம்னா சிறிய உலகம். இதில் தான் நம்ம வந்து மிஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ்லாம் அப்படி தான் மிஸ் பண்ணோம், நல்லா பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த லைன் வந்து எதில் முல்லைப்பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துக்கணும். மலைப்படுகிற பாட்டுடைய தலைவன் வந்து நலன் பற்றி தான் படிப்பாங்க. 10 பாட்டில் பாண்டிய செல்லினை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட இது பார்த்தோன்னா 2, ஒன்று நெடுநல் வடை, இன்னொன்று பார்த்தோன்னா மதுரை காஞ்சி. 10 பாட்டில் குறைந்த அடிகள் உடையது பார்த்தோன்னா முல்லைப்பாட்டு 103 தான் இருக்கும். நெஞ்சாற்றுப்படைனா முல்லைப்பாட்டு.
பொருந்தாதது. ஸோ ஒன்றே பார்த்தோம். பெருமானாற்றுப்படை வந்து 500 இதுகள், முல்லைப்பாட்டில் 103, பட்டினப்பள்ளி பார்த்தோன்னா 301 வந்திருக்கு. ஸோ மதுரை காஞ்சி 872 வராது, அதுதான் தப்பு. இது வந்து நம்ம பொருந்தாத இணை. முல்லைப்பாட்டு வந்து முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்நிலை பழமொழி தமிழ்மறை நான்மணி கடிகை. ஸோ இன்னும் 40 பட்டினப்பாலை போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பொருந்தது. ஏன்னா இது பார்த்தோம்னா கீழ்கணக்கு, இது மேற்கணக்கு, ரெண்டுக்கும் எப்படி செய்கிறோம். ஸோ அதனால் அப்படி நான்மணி கடிகை தமிழ்மறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் யார் யார் எழுதுனாங்க பார்க்கலாம். குறிஞ்சிப்பாட்டு கபிலர், முல்லைப்பாட்டு நப்பூதனார், பட்டினப்பாலை கடிலூர் ஒருத்தரங்கனார், நெடுநல்வாடை நக்கீரனார். முல்லைப்பாட்டோட ஆசிரியர் பார்த்தா முல்லைநாவி பூதம் பேயின்னு சொல்லிட்டு படித்தோம். ஸோ நப்பூதனார். ஓன் குதிரை வியன் பரப்பின் ஒளி முன்னீர் வரம்பாக, இந்த அடியில் காணப்படும் முன்னீர்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ முன்னீர் அப்படின்றது வந்து என்னெந்த நீரில் சேர்ந்தது முன்னீர் அப்படின்றது தான் வந்து கொஷின். ஸோ பார்த்தோம்னா ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், இது எல்லாமே இந்த மூணு சேர்ந்தது தான் முன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதெல்லாம் 700 வரிகளுக்கு மேல் கொண்ட பாடலான மதுரை காஞ்சி என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா மாங்குடி மருதனார் தான் எழுதுனார். மதுரை காஞ்சியோட ஆசிரியர் வந்து மாங்குடி மருதனார், அதை தான் கேட்டிருக்காங்க. கீழ்கண்டது எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பட்டினப்பாலை எழுதுனது கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஸோ 10 பார்த்தோம்னா 8 சேர மன்னர்களை குறித்து பேசுகிறது. ஆமாம், 10 நெக்ஸ்ட் மதுரை காஞ்சி வந்து முதுகுடுமி பெருவழுதி பற்றி குறிப்பிடுது. ஓகே, பெருவழுதி அவங்க பாண்டியன். ஓகே, திருவஞ்சை காலம் பார்த்தோம்னா கரிகால சோழனை பற்றி சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் தான் தப்பு. ஓகே, மதுரை காஞ்சி எந்த நில மக்கள் வாழ்வியலை கூறுது பார்த்தோம்னா மருதம். ஸோ மதுரைன்றது வந்து மருதம் இதில் தானே வரும். ஸோ அதனால் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். கீழ்காண நூல்கள் 8 தொகையில் அடங்காத நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா நெடுநல்வாடை. ஏன்னா 10 பாட்டு. 10 பாட்டில் பாண்டி நெடுஞ்சலின் தலைநாள் கொண்டது நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி. கீழ்காண நூல் 8 தொகையில் அடங்காத நூல் நெடுநல்வாடை பார்த்தது. ஸோ இதுவும் முன்னே பார்த்துட்டோம். நெடுநல்வாடை அகமா புறமா என விவாதத்துக்கு காலமான மலர் எது பார்த்தோம்னா வேம்பு. வையகம் பணிப்ப மலநேர்ப்ப வலையி என தொடங்கும் 10 பாட்டு இலக்கியம் பார்த்தோம்னா நெடுநல்வாடை. வையகம் பணிப்ப வளனோர் பழைய என தொடங்கும் 10 பாட்டு இலக்கியம் பார்த்தோம்னா நெடுநல்வாடை. பண்டை காலத்து துறைமுக நகர்கள் பற்றி சொல்றது எது பார்த்தோம்னா பட்டினப்பாலை. ஸோ துறைமுகம் இதுனாவே பட்டினப்பாலை. நீரின் வந்த நிமிர்பரி புறப்பு, காலின் வந்த கருங்கரி முடையும், வடமலை பிறந்த மணியும் பொண்ணும். செயலடி பார்த்தோம்னா பட்டினப்பாலை. இதுவும் பட்டினப்பாலையில் வரும். பொண்ணோடு வந்து கரியோட பேரம் பார்த்தோம்னா பட்டினப்பாலையில் தான் வரும். கீழ்கண்டவற்றில் எந்த இடம் வந்து தவறானது பார்த்தோம்னா மாங்குளம் அப்படின்றது தமிழ் பிராமி கல்வெட்டில் வரும். ஸோ உருத்திரங்கண்ணனார் எழுதுறது தான் பட்டினப்பாலை. அதே மாதிரி வேலிக்குல சிற்றரசன் வந்து தித்தியன் தான். இதில் தப்பு பார்த்தோம்னா இளஞ்சேட் சென்னி அப்படின்னு வந்து செங்குட்டுவன் இருக்கு, தப்பு. ஏன்னா அவங்க பாண்டிய மன்னன், இவங்க சோழ மன்னன் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு புலவர்கள் வந்து எந்தெந்த இடத்த சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மருதனார் பார்த்தோம்னா குறுங்குடி, நெல்லையில் இருக்க குறுங்குடி சேர்ந்தவர் தான் மருதனார். வங்கனார் அப்படின்றவர் பார்த்தோம்னா ஆலங்குடி, புதுக்கோட்டையில் இருக்க ஆலங்குடி சேர்ந்தவர். கடனார் பார்த்தோம்னா இடைக்காடு, குமரியில் இருக்க இடைக்காடு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கந்தரத்தனார் பார்த்தோம்னா ஓரகடம், செங்கையில் இருக்க ஓரகடத்தில் தான் அவரோட ஊர். ஸோ மருதனார் குறுங்குடி, குடின்னு வந்துச்சுனாவே மருதனார். ஏன்னா மருதம்ல தான் வந்து அந்த குடி துடி அப்படின்னு சொல்கிறது இல்லையா. ஸோ அதை வச்சுக்கலாம். இங்கேயுமே இன்னொரு ஆலங்குடி ஒன்று இருக்குது. ஸோ வங்கனார் பார்த்தோம்னா ஆலங்குடி அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் புதுக்கோட்டையில் இருக்குது. காடனார் பார்த்தோம்னா இடைக்காடு, காடுன்னு வந்துச்சு. ஸோ அப்படின்னு ஞாபகம் குமரியில் இருக்குது. ஸோ கண்டனத்தில் பார்த்தோன்னா ஓரகடம், செங்கை. ஓகே, நெக்ஸ்ட் சிலப்பதிகாரம் அப்படின்றது பார்த்தோம்னா முன்னே பார்த்தோம் உரிமை சுற்றம்னு, கலித்தொகை, அடிமை முத்திரைகள். ஸோ மலைப்படுகடம், மக்கள் உணவு பழக்க வழக்கம், நெடுநல்வாடை, அரண்மனை, ஆடமரபகங்கள். பொருந்தாதினை குறிப்பிடுக. இது முன்னே பார்த்தோம் 96 வகை சிற்றிலக்கியங்கள், முப்பால் வந்தது திருக்குறள், மலைப்படுகம் வந்து இன்னொரு பேர் கூத்தாற்றுப்படை, பரிபால் வந்து 8 தொகை. ஸோ அதுதான் தப்பு. கூத்தாற்றுப்படையை சிறப்பு பெறப்பட்டு மலைப்படுகிறோம். ஓகே, கரிகாலனுடைய ஆட்சியோட சிறப்பு பற்றி விரிவாக்கமாக சொல்கிறது பார்த்தோம்னா பட்டினப்பாலை. கரிகாலன் வந்து பட்டினப்பாலை. 10 பாட்டு நூல்கள் 583 அடிகள் கொண்டது பார்த்தோம்னா மலைப்படுகிறோம். மலைப்படுகம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு வந்து கூத்தாற்றுப்படை. ஓகே,
டேஸ் கரிகாலனுடைய ஆட்சியின் சிறப்பு விளங்கு என்னடா பார்த்தா பட்டினப்பாளையம். ஓகே, அவ்வளோதான் கிட்டத்தட்ட ஒரு 100+ கொஷின், கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஷின் வந்து நம்ம பார்த்தோம். இதில் பார்த்தோம்னா 8 தொகை, அதே மாதிரி 10 பாட்டு, யூனிட் 8ல் கேட்டது, இது எல்லாமே சேர்த்து வந்து ஒரு தொகுப்பு தான் இது. ஒரு 100+ கொஷின்ஸ் இருக்கும். இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65% 75% வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். மற்றபடி நீங்கள் அந்த டேபிள் காலம் இதெல்லாம் வந்து இதை வச்சு தெரியும் எப்படி கொஷின் கேட்டுருக்காங்கன்னு தெரியும், எதுலேருந்து படித்தா நம்ம அடிக்க முடியும் கொஷின்ஸ் அப்படின்றதும் தெரியும். ஸோ வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் செய்யுள் வந்து சப்போஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கூட ஒரு நடுவில் ஒரு 2 லைனு, ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன், கடைசி ஒரு 2 லைன், அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா அழகாக ஈஸியாக வந்து உங்களால் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதோட கம்பேர் பண்ணியாச்சு இந்த பாட்டுக்கு இதான் வரும் அப்படின்றது தெரியும். ஸோ பார்த்துக்கோங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி, தமிழில் வந்து முக்கியமான பகுதி அப்படின்னு சொன்னால் இந்த கீழ்கணக்கு மேற்கணக்கு நூல்கள் தான் அதிகமாக கேட்குற கொஷின்ஸ் இதில் தான் வருது. ஸோ பார்த்து படிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் கொஷின்லேயோ இல்லை மற்ற நோட்ஸில் வந்து அந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.